கங்கையா கூடுவது டேய் அதான் நாம தெரியல நாம சொல்லிட்டோம் ஏய் அது சொல்லுங்க தேவலோகத்திலே கூடுவது வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா மங்களம் உண்டாகட்டும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டேன் வீட்ல எல்லாம் சாப்பிடுமா நல்லா அண்ணன் வீட்டுல நல்லா தாங்க ஒண்ணும் அவங்க எங்க வீட்ல மேல புடிச்சு மேலே ஏய் இந்த சபையை பார்த்தினியா இந்த சபை எங்க கூட சொல்லு பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சதே ஒண்ணு சாராய கடை இல்ல நூல் வேலை கூட ஆமா இல்ல அடுத்தது சாவா பணியில கூட அவ்வளவுதான் வா தேவலோகத்திலே கூடுவது தேவசபை அதோ கனக சபையிலே கூடுவது கனக சபை அதோ இந்திய லோகத்திலே கூடுவது பாண்டிய மன்னர் சபை பாண்டிய நாட்டிலே கூடுவதே பாண்டியன் மன்னன் சபை மன்னர் சபை இந்த பாண்டிய நாட்டுக்கு மன்னன் சபையாக உட்கார்ந்து அமர்ந்து பார்த்திருக்கக்கூடிய குரு பெரியோர்களுக்கும் என ஈன்ற தாய் தந்தைமார்களுக்கும் இதோ இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம் 1 கோடி வணக்கம் அது வந்து வர இச்சபை முன்பாக வந்தனே என்ன யார் என்று கவனித்தாயா தெரியலையா ஒரே பாம்பாக்குது ரைட் ஐயா சில்லகோல் வச்சிக்கிறா தலையில ஒரே பாம்பாக்குது தெரிவிக்கிறவா ஒரே பாம்பா வேற பூரா பாம்பு தான் பல கோடி பாம்பு சங்கர நற்பந்தா மங்கைக்கீழ பாகம் தந்தவன் கங்கையை ஜடையில் தெரித்தவன் கைலாயத்தை கோவிலாக கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் படியிறக்கக்கூடிய அழகால நீல கண்டர் பந்தா அடியாருக்கு முக்கிய மோசம் தந்தார். ஆனா காலம் நீலகண்டயம் என்றால் என்ன தெரியுமா? அதோ என்ன திருப்பாக்கடலை ஒரு பானமாகவும் ஒரு மத்தாகவும் சொல்லக்கூடிய ராகத்தை அணை கைராகம் வைத்து அசுரருக்கும் தேவர்களுக்கும் வாக்குவாதம். வாக்குவாதம். ஆமா. இதுல யார் பெரியவர்கள் என்று அத்தருணத்திலே என்னை கூப்பிட்டு மத்திய வைத்தார்கள். அப்பொழுது பார்த்தேன் என் மைத்ராக விளையக்கூடிய நாராயணமூர்த்தியை வர வைத்து அதோ மந்திராகிரி வழிய மத்தாகவும் திருப்பாக்கடை ஒரு பாண்டமாகவும்
ஆதி சேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பு யானை கயிறாக வைத்து ஆ, ஆ, தேவர்கள் ஒரு புறமும் ஆ, அசுரர்கள் ஒரு புறமும் ஆ. அமிர்தத்தை கடைந்தார்கள். ஓஹோ. அமிர்தம் கலைந்தார். அமிர்தம் கடைந்தார். ஆஹா. அப்படியும் கடியம் தருவாயிலே ஆ, அதோ என்ன ஆஹா. அவங்க இசுக்கக்கூடிய வலி தாங்க முடியாமல் தாங்க முடியாம அந்த வாசி ஏகப்பட்டது ஆ, அதனுடைய அங்கத்தில் இருந்து ஆ. விஷத்தை கக்கியது. ஓ விஷத்தை கை அப்படி கக்கிய உடனே ஆ, ஆ, நான் என்ன பார்த்தேன், ஆ. இதோ என்ன ஆ. இந்த விஷமாகப்பட்டது இந்த கக்குகிறதே, ஆ. இந்த விஷம் தேவரை அடிந்தால் ஆ. அனைவரும் மாண்டு விடுவார்கள் என்று ஆ, அந்த நான் என்ன செய்ய தெரியுமா, ஆ, அந்த அந்த விஷத்தை எடுத்து ஆ, அதாவது வந்து பொதுவா கடல்ல வரக்கூடியது மும்மூர்த்தியும் பொதுவு. ஆ. அப்படியாகினானே ஆ. அதோ என்ன பிரம்மதேவனை கூப்பிட்டேன். ஆ, பிரம்மதேவா, இதோ என்ன இந்த விஷம் வந்து ஆ. வாசிக்கு என்ற பாங்குடைய அங்கத்திலிருந்து வந்தது. ஓஹோ. உன்னுடைய பாகு எந்த அப்படின்னு சொல்லி ஆ. பிரம்மதேவனை கொடுத்தேன். ஆ, அப்படி பிரம்மதேவன் பார்த்தான், ஆ, ஏது ஏது இதை குடித்தால் அவன் மரணம் அடைந்து என்று ஆ. பூமியிலே தெளித்து விட்டான். ஓஹோ பூமியில தெளித்து விட்டார். தெளித்து விட்டான். ஆ. அப்படி தெளித்த உடனே ஆ, அந்த விஷம் இன்னமும் இருக்கிறது. ஆ, ஆ. அது இன்னமும் இருக்குது. இருக்குது. ஆ. உங்கள்ட்ட இருந்து இடம் எல்லாரும் அதாவது இந்த 8,84,000 ஜீவராசி அனைத்துக்கும் இந்த விஷமாகப்பட்டது ஆமா, இருக்குது. ஆ, ஆ. எங்க இருக்கு தெரியுமா? ஆ. நம்ம நேத்திரங்கள் பத்தியா, ஆ, ஆ, நம்ம நேத்திரம் கண், ஆ. அந்த கண் கருமழி இருக்கும். ஆ. அதுக்கு நல்லா உத்து பாரு, ஒரு நீளமா ஒரு வர்ணங்கள் பத்தியா, ஆமா. அது பிரம்மதேவன் தெளிச்சுதான் ஆ. அந்த நீல விழி அந்த கருமாக இன்னும் இருக்குது. ஆ, ஆ. அதுக்கு படியானே ஆ. நான் என்ன செய்தேன், ஆ. என் மைத்துனாகப்பட்ட ஆ. மகாவிஷ்ணு அழைத்தேன். ஆ. ஏ மைத்துனா, ஆ. இதனுடைய பாகம்னு சொல்லிட்டு ஆ. இன்னொரு பாகத்தை என் மைத்துன மகாவிஷ்ணு கொடுத்தேன். கொடுத்தீங்க. அவர் என்ன செய்ய தெரியுமா, ஆ. அதோ என்ன ஆ. பிரம்மதேவன் இந்த விஷத்தை வீணாக பூமியிலே தெளித்து விட்டான். ஆ, ஆ. நம்ம வீணாக்க கூடாது என்று என்ன தெரிவித்தான், ஆ. உடம்பெல்லாம் பூசிக்கொண்டார். ஓ உடம்பெல்லாம் பூசிக்கொண்டார். மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் ஆ. உடம்பெல்லாம் பூசிக்கொண்டார். ஆ, ஆ. அப்படி பூசிக்கொண்ட உடனே ஆ. அவருக்கு என்ன ஆகுது தெரியுமா, ஆ. நீல வர்ண சாம்பல் மேனின்னு ஒரு பேர் வந்தது. ஓஹோ.